இன்றைக்கி எப்பவும் போல் என்னோடய ஒரு ஈவினிங் vlog தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5 ஆக போகுது. எனக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது கழுவுறதுக்கு. இப்போ கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து அயன் கடாய், அதனால் கழுவி அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் தொடச்சி எடுத்து வைக்கணும். பாத்திரம்லாம் கழுவியாச்சு. நைட்டுக்கு சப்பாத்தி, அதனால் சுண்டல் பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். காலையில் ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு குருமா காமிக்கிறேன். கையோட வீடு கூட்டி சாமியும் கும்பிட்டாச்சு. ஆதன் குட்டியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். இப்போ தான் எழுந்திரிச்சான். டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆக போகுது. ஆதன் இப்போ தான் எழுந்திரிச்சான். அங்கே வெளியில் நின்றுட்டுருக்கான். வழக்கம் போல் நானும் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு கிரேவி ரெடி பண்ணலாம். இப்போது நம்ம பட்டாணியை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நான் ஒரு 5 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அலசிட்டேன் தண்ணியில். உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து மசாலா டைரெக்டாக ஃப்ரை பண்ணையில் தான் சேர்ப்பேன். இப்போ வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கிறேன். அது விசில் வரதுக்குள்ளே இங்கே நான் சப்பாத்திக்கு மாவு பிசையறதுக்கு மாவு எடுத்து வச்சுட்டேன். ரெண்டரை கப் அளவு மாவு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் எடுத்து அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டேன். விசில் வர ஆரம்பிச்சு ஒரு 8 விசில் குக் பண்ணி எடுத்தேன். ஹலோ சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். சரி, அங்கே போய் நின்றுக்கோங்க. போங்க, சாமி கும்பிட்டு வாங்க. கேமரா காமிக்கிறேன். அம்மா காமிக்கிறேன். நீ போய் பொட்டு வச்சுட்டு வா. உன்னை காமி. சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சாச்சு. ஆதன் குட்டி வெளியில் விளையாண்டுட்டு இருந்தான் ஜாலியா. வேக வச்ச சுண்டல்லேருந்து அவளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். தனித்தனியாக பிரித்து கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். இது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். அதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே வச்சாச்சு. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம கிரேவி மசாலாக்கெல்லாம் சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிடலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட நம்ம பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 10-12 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருந்தது நிறைய எடுத்துருக்கேன். இந்தளவு அரைஞ்சாலே போதும். நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு வச்சுருக்கேன், ஒரு ஸ்டார் பட்டையும் வச்சுருக்கேன். தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எப்பவும் போல் நம்ம பட்டை ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்து வச்சுடல. இது லைட்டாக பொரிய ஆரம்பிச்சது எடுத்து வச்ச வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வச்சிடலாம். லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கேமரா கிட்ட கொண்டு போனால் அதில் ஆவி அடிக்கிறதுனால லென்ஸில் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு தக்காளியை குட்டிக்குட்டியே கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி அதனால் 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்து லைட்டாக உடச்சி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காயும் ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக குருமிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, குருமிளகு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து அந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே அம்மா சைடில் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவனுக்கு பசி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தாங்க. 2 விசிலில் சூப்பராக நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா குக்காகி மேலே மிதங்குது. லைட்டாக மசிச்சு விடலாம் விட்டுக்கலாம். நான் அப்படியே கலக்கி விட்டு மட்டும் எடுத்துட்டேன். அம்மாவுக்கு வீட்டு கொடுத்தாச்சு. அம்மா சாப்பிட்டுருக்காங்க. நல்லா என்ன பண்ணுறீங்க? வெளியாடுறேன். தண்ணி ஊற்றிட்டியா? வெரி குட், சூப்பர். யார் துடைக்கிறது? யார் துடைக்கிறது? அதில் துடைச்சிடலாமா? ஆவாவே துடைச்சிருவியா? ஐயே தலையிலலாம் முட்டுது. கீழே போடு, கீழே போடு, கீழே போடு. தலையிலலாம் ஆகுது பாரு. மேட்டு மேட்டு. சரி தொடங்க, அம்மா சப்பாத்தி சுடுறேன். ஆதவன் குட் பாய் தானே? அச்சோ கையிலலாம் ஆயிடுச்சாடி. ஐயே ஆயிப்பாயே. அது கால் மிதிக்கிறது. கீழே போட்டு தண்ணி தொடங்க, கையில் தொடாத. ஆமாங்க ஆவாங்க ஆவாங்கிட்டு ஆவாங்கிட்டு ஆவாங்க. ஆதவன் குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு நான் சைடில் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன்.
சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வெங்காயம் வந்தது. நம்ம வீட்டில் அரைச்சி போடுற மாதிரி தான், வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி பிசைவேன். வெறும் சப்பாத்தி போடணுன்னா எண்ணெய் தைக்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றி பிசைவேன். சப்பாத்தி தண்ணி சூப்பராக குக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுக்க போகிறேன். சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வதவதன் ஆகாது. எப்படி சுடணும்? புகை புகை வருது. நோ நோ நோ, தொடக்கூடாது. கை பட்டுருச்சு. ஆமா, என்ன பண்ணுவேன் கை பட்டுச்சுன்னா? சப்பாத்தி வேணும்ல சாப்பிட்றது. அவன் என்ன சாப்பிட்ட? குடி சொல்லு, குட்டி தள்ளி விடாது. இங்கே திரும்புங்க. எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டீங்க? நல்லா போடு. இதில் போடலாம், சுட்டு போடலாம். பூச்சி அடிக்குது, நீ அங்கே போய் ஃபேனில் உட்காந்து ஆரஞ்சு பிரியாணிக்கு ஆம்லெட் வேணும்னு சொன்னாங்க. சரி, ஃபுல் பாயில் வேணும்னு சொன்னாங்க. அது வந்து ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு. அதனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். ஆதன் வந்து சாப்பிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டான். நானும் சாப்பிட்டாச்சு, அவங்க நிறைய சாப்பிட்டாச்சு. கடைசியாக பால் போயிட்டாங்க. ஸோ பாலும் மிக்ஸ் பண்ணிட்டு தூங்க போகிறேன். இல்லை எல்லாருக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.